I have a ஞானம் கேள்வி மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்தாங்க நான் படிக்கிறேன். I have ஞானம். I know enough to even say that I cannot even say I am a ஞானி. This is one category. Second category is there where they have probably understood but are unwilling to accept or somehow expect something else to happen. How to deal with both these cases? Finally, do I have ஞானம் or not? இந்த வேதாந்தா படிப்புல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் புரியாமையே புரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னா ப்ராப்ளம். அப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுட்டு கூட எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா அதுவும் ப்ராப்ளம். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, புரிஞ்சிருக்கு புரியல அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பிரஸ் பண்றதோ இல்ல அது வந்து ஒரு கொஸ்டினா கேட்கறதோ அது வந்து ஒரு டவுட்டா இருக்கிறதோவே இல்லாம இருக்கிறது பேரு ஞானம். இப்போ ஒருத்தருக்கு யாராவது கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா புரியலன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கோ பேசவே மாட்டான். புரிஞ்சிருக்கு புரியல எனக்கு இந்த ஞானி ஆயிட்டேன், ஞானியால நான் மனநலம் பண்றேன், சிரவணம் பண்றேன், நித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கேன், இருக்கு பட் சைலண்டா கிளாஸ் கேட்பான். புரிஞ்சுப்பா டவுட் கேட்பான். டெக்னிக்கலா நீங்க எப்படி சொல்றீங்க, ஆர்சின்றீங்க ஓசிக்கிறீங்க, இப்போ ஆர்சி இருக்கா ஓசி இருக்கா இதுக்கா அது மாதிரி சாஸ்திரம் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றது, அந்த டெக்னிக்கலா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, நான் இந்த இந்த உபனிஷத்து அப்படி சொல்றது, கீதா எப்படி சொல்றது, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்புறம் இது சொல்றது புரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் வந்து ஆஃப் த லைஃப் இருக்கிற போது இந்த ஞானம் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறது இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி டவுட்டு. இதெல்லாம் தான் டவுட்ஸா வரணும். நான் ஞானி ஆயிட்டேன்னா ஞானி ஆகலையா அப்படின்ற டவுட் வந்ததுன்னா ஞானி ஆகல, கண்டிப்பா எழுதிதான் ஞானி ஆகலை அப்படின்னு. அதனால வந்து அதே மாதிரி கிளாஸ் கேட்டு புரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஒரு ஆள் வந்து எனக்கு இது புரியல, எனக்கு இது புரியல, நம்ம எவ்வளவு சொன்னாலும் இதுதான் ஒன்றும் இல்லைங்க இந்த சப்ஜெக்ட்ல அப்படின்னாலும் இல்லை இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் புரிஞ்சிருக்கு ஆனாலும் இப்படிதான் இருக்கு அப்படின்னா எவ்வளவு வருஷம் ஆனாலும் இதே தான் திருப்பியும் அதே கிளாஸ்ல அதே தான் திருப்பி வரும். அப்படின்னா இன்னும் புரியல இது அப்படின்னா everything goes to child research. Child research time improve ஆச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடும். அது வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டே இந்த இன்சைடு இது இருக்கு இல்லையா, வேதத்துல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அது வந்து child research டைத்தோடைய ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து நம்மளுடைய அதாவது மைண்ட் வந்து ஏற்கனவே ரேஷனல் திங்கிங் பிராட் அப் 80% அது ப்ராப்ளம். இதெல்லாம் இருக்கிற ப்ராப்ளத்தினால அந்த கொஸ்டின்ஸ் வருது. அது ப்ராப்ளம் கிடையாது. இட் இஸ் சாதனா, ஒருத்தருக்கு இருக்கிற சாதனா அது. ஆனா இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு செல்ஃப் இருக்கிற அந்த ஐடென்டிட்டியே நான் எப்படி இருக்கேன், இப்ப இந்த டவுட் இருக்கிறது வந்து சாஸ்திரம் என்ன சொல்றது, நான் என்ன பண்ணணுங்கிறது வந்து டவுட். அது இந்த ப்ராசஸ்ல இருந்துட்டே இருக்கணும். ஆனா எப்ப பார்த்தாலும் டவுட் வந்து நான் இப்படி இருக்கேன், நான் கரெக்டா, நான் வந்து ஞானியா, நான் வந்து தர்மவானா, நான் வந்து இப்படி நானுன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துட்டே இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ரா சம்சாரம். அதெல்லாம் விட்டுட்டு கண்ணு திறந்து ஈஸ்வரா பகவான் அப்படின்னு பார்த்துட்டே இந்த சப்ஜெக்ட் அப்படியே படிச்சுட்டே இருந்தோம்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடும். ஸோ தேர் வில் பி நோ கொஸ்டின்ஸ். இப்போ பர்சன் ஞானி ஆயிட்டேன் ஆகலை அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வரவே வராது. இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். இப்போ வந்து சன் ரைஸ் ஆகலை அப்படிங்கிறதுக்கு டெய்லி எது கேட்போமா, சன் ரைஸ் ஆகலையே உதிக்குதே, சன்னு தான் சுற்றுதே ஆனால் ஏன் உதிக்குதே இப்படி கேட்க மாட்டோம். இது புரிஞ்சுட்டு சன்னு சுற்றுது ஆனால் ரைஸ் ஆகுது அப்பியரன்ஸுக்கு தான் இருக்கு, சன்னு சுற்றலை அப்பியரன்ஸுக்கு தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சிடும். டெய்லி கேட்க மாட்டோம்ல. அது மாதிரி ஞானி ஆயிட்டா அப்படின்னா வேர்ல்டு அப்பியரன்ஸு நான் தான் சத்தியம் பிரம்மன் தான் இருக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்.